இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்துல திருமண தடை இருந்தா அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஏற்கனவே இந்த பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய திருமண தடை நீக்கும் கோவில்கள், திருமண வரம் கொடுக்கும் கோவில்கள், திருமணம் நடக்கிறதுக்கு என்னென்ன பதிகம் சொல்லணும், என்னென்ன திருப்புகள் சொல்லணும்னு நிறைய பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் சொன்ன கோவிலுக்கு போய் திருமணம் நடந்திருக்கு. அது நான் ரொம்ப சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பதிவுகளை பார்த்து கோவிலுக்கு போய் திருமணம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் திருமணம் நடக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். விநாயக பெருமான வழிபாடு பண்ணணும். ரொம்ப வருஷமாக நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரன்லாம் கைகூடி வர மாதிரி இருக்குது, ஆனால் அமைய மாட்டேங்குது, 40 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலை, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், உடனடியாக கல்யாணம் நடக்கணும்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும்போது என்ன பாட்டு சொல்லணுன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம், கமெண்ட்லையும் கொடுக்குறோம். யாருக்காவது ஜாதகத்தில் திருமண தடை இருந்தால் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற போது இந்த திருப்புகழ் பாட்டை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிருள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்மனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்புற மணிப்படு அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. விநாயக பெருமானுக்கான பாட்டு இந்த பாட்டு. இதுல என்ன சொல்றாரு தெரியுமா அருணகிரியார்? விநாயக பெருமான் முருகனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு அருள் செஞ்சாராம். வள்ளி குறத்திய பார்த்த உடனே முருகனுக்கு வள்ளியின் மீது விருப்பம். அந்த நிமிஷமே, அந்த கணத்திலேயே முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடப்பதற்கு அருள் செய்தவர் விநாயக பெருமான், அக்கணம் மனம் அருள் பெருமாளே. இந்த பாடலை சொல்லி நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற போது ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் சொல்லுங்க. விநாயக பெருமான் முக்கியமாக ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு கேது சம்பந்தப்படும் போது அது திருமணத்தை தாமதமாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. நிறைய ஜாதகங்கள் பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அப்படி யாருக்காவது திருமணம் கைகூடி வரணும் அப்படின்னா, அது உடனடியாக நடக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த பாடலை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு கரபுரநாதர் கோவில் பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். என்னுடைய அலுவலகத்துக்கு நிறைய பேர் நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம், நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் விநாயகர் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடியவராக, திருமண வரத்தை கொடுக்கக்கூடியவராக அருள்பாலிக்கிறார். அந்த விநாயகருக்கு உரிய இந்த பாடலை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக திருமணம் விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.